அன்பர்களே வணக்கம். நமது சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு திருநாள் வாழ்த்துக்கள். அதாவது இன்றைக்கு வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா, செய்வனை யாருக்கெல்லாம் செஞ்சால் பலிக்காது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது செய்வினைங்கிறது எல்லாருக்குமே செஞ்சால் எல்லாருக்குமே பழிச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது ஒரு தெய்வ அம்சம் உடைய நபர்களுக்கு இல்லை தெய்வம் பக்க பலமாக இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு நம்ம அந்த செய்வனை செஞ்சோம் அப்படின்னா ஏகப்பட்ட தடைகளையுமே உண்டாக்கும். அதனால் நம்ம என்ன செய்ய முடியாது, அவ்வளோ சீக்கிரம் அந்த தெய்வ அம்சம் உடையவங்களும் தெய்வ அனுக்கிரகம் உள்ளவங்க மேலேயும் செய்வனையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த செய்வனைங்கிறது அவர்களை போய் வேலை செய்யாது. சரிங்களா? என்னுடைய அனுபவத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். செய்வினை நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு சில நபர்கள் மேலே பழிக்குது, ஒரு சில நபர்கள் மேலே பழிக்கிறது கிடையாது. சரிங்களா? உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு நபர் நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு தொடர்பு கொள்கிறாரு. எதிரி பிரச்சனையினால் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக எதிரி மேலே செய்வனை பண்ணுறதுக்காக நம்மளை தொடர்பு கொள்கிறாரு. நம்ம தொடர்பு கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், அவர் அதற்குண்டான தொகைகள் கொடுத்து எதிரி மேலே செய்வனை பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட தொடர்பு கொள்கிறாரு. நம்மளும் என்ன செய்கிறோம், அதற்குண்டான பூஜை முறைகளை செஞ்சு அந்த நபருக்கு செய்வனை செஞ்சோம். நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய காளி பார்த்திங்கன்னா என்ன பூஜைகள் செஞ்சாலும் அன்றைக்கு இரவு இல்லைன்னா அந்த 3 நாளைக்குள்ளாகவே நம்ம செஞ்சக்கூடிய பூஜைகள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம காளி நம்மள்கிட்ட சொல்லிட்டு போயிடும். கனவு ரீதியாக நம்மள்கிட்ட சொல்லிட்டு போயிடும். அது என்ன பூஜைகளாக இருந்தாலும் செய்வனை செஞ்சாலும் சரி, ஒரு நபருக்கு எந்த விஷயங்கள் பண்ணி கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு அது போய் எப்படி எந்த நிலையில் போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிடும். அன்றைக்கிரவு அந்த நபருக்கு நான் செய்வன பிரயோகங்கள் பண்ணி பூஜைகள்லாம் பண்ண பிறகு அன்றைக்கிரவு என்னுடைய காளி எப்படி காட்டுது அப்படின்னா, நான் செய்வனை செய்த நபரை காட்டி அந்த நபரை சுற்றி நல்ல பாம்பு அவரை சுற்றி இருப்பது போல் என்னுடைய கனவில் கொண்டாந்து காட்டுது. சரிங்களா? அதில் இருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன், தெய்வ அம்சம் அவருக்கு நிறைஞ்சிருக்கு. ஏதோ ஒரு தெய்வம், அதாவது நாகம் ஒரு நபரை சுற்றி நின்று காட்டுது அப்படின்னா ஏதோ ஒரு பெண் தெய்வமோ இல்லை நாக அம்சம் கொண்ட தெய்வமோ இல்லை ஒரு முத்துமாரி இந்த மாதிரி தெய்வங்களோ அவங்களுக்கு துணையாக நின்று அவருக்கு பக்கபலமாக நிற்கிது. அவர்கிட்ட இந்த செய்வனை இந்த மாதிரி விஷயங்களை அண்ட விடமாட்டேன்னு சொல்லுது, அவளை சுற்றி கவசமாக நின்று காக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? அதன் பிறகு என்ன செஞ்சிட்டேன், அந்த நபர்கிட்ட நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி தெய்வம் அவருக்கு துணையாக நின்று பக்க துணையாக காக்குது அப்படின்னு. ஒரு சில மாந்திரிகர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க, அந்த நபருக்கு செய்வனை பண்ணணும் அப்படின்னா அந்த தெய்வத்தை கட்டுறதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா அந்த தெய்வத்தை கட்டுனா தான் அந்த நபருக்கு செய்வனை வைக்க முடியும். சரிங்களா? ஆனால் தெய்வத்தை எல்லா மாந்திரிகருமே அவ்வளோ சீக்கிரம் கட்டிட மாட்டாங்க. சரிங்களா? 1000க்கு 1 மாந்திரிகர் மட்டும்தான் தெய்வத்தை கட்டுவாங்க. சரிங்களா? அதாவது செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறது சூழ்நிலையில் அந்த தெய்வத்தை கட்டிட்டு அந்த நபருக்கு செய்வனை வைப்பாங்க. சரிங்களா? இது போல் எல்லா மாந்திரிகருமே தெய்வத்தை கட்ட முடியாதுப்பா. ஏன்னா தெய்வத்தை நம்ம கட்டணும் அப்படின்னா அது எப்போ அவுத்துக்கிட்டு வெளியே வருதோ அப்போ கட்டின மாந்திரிகரையும் கருவறுக்கும், கட்ட சொன்னவங்களையும் கருவறுக்கும். ஒரு சில தெய்வங்கள் இப்படி கோளாறு பண்ணும். ஒரு சில தெய்வங்கள் மாந்திரிகர்கிட்ட வர்றதுக்கே யோசிக்கும். சரிங்களா? விலகி போயிடும். ஒரு சில தெய்வங்கள்லாம் துடியான தெய்வங்கள்லாம் என்ன செய்யும், நம்மளை கட்டுனவனை கருவறுக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஒரு சில தெய்வங்கள் கோளாறு பண்ணும். அதெல்லாம் மனசில் வச்சு தான் என்ன செய்வாங்க, தெய்வங்களை இந்த கட்டுற விஷயங்களை யார் மாந்திரிகர் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி தெய்வங்களை கட்டுற விஷயங்களை பண்ணோம்னா வம்சங்கிறது அழிஞ்சு போயிடும். சரிங்களா? அதனால் தெய்வத்தை கட்டிட்டு தான் என்ன செய்வாங்க, அந்த நபருக்கு செய்வன இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு தெய்வம் உறுதுணையாகவோ பக்கதுணையாகவோ இருந்துச்சு அப்படின்னா
நம்மளுக்கு என்ன செய்வன மாந்திரியம் பண்ணினாலும் நம்ம பக்கெடு அணுக விடாமல் நம்மளை பக்கபலமாக இருந்து பாதுகாக்கும். அதுக்காகத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா, குலதெய்வத்தை அடிக்கடி கும்பிடுங்க. குலதெய்வத்தை எந்த ஒரு நபர் தினமும் மனசில் நினச்சி வருஷத்துக்கு ஒரு தடவை போய் குலதெய்வ வாசலில் போய் பொங்கல் வச்சு வழிபட்டு குலதெய்வத்தை எந்நேரம் நினச்சிக்கிட்டு இருக்கிறவனையும் வழிபடுறவனையும் ஒருபோதும் செய்வன இந்த மாதிரி துஷ்ட விஷயங்கள் பக்கத்தில் நெருங்கவே நெருங்காது. இது முக்காலம் சத்தியமாக நான் சொல்கிறேன், சரிங்களா? என்னுடைய அனுபவத்தில், நான் பெற்ற அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன். மற்ற விஷயங்கள் எப்படியோ ஏதோ எனக்கு தெரியாது. ஆனால் குலதெய்வத்தை எந்நேரம் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு செய்வனை என்ன செய்வனை பண்ணாலும் அந்த நபர்களுக்கெல்லாம் பலிக்காது, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த எந்த நேரம் பாரு இந்த மந்திரங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாரு, இந்த கவச மந்திரங்கள், இல்லைன்னா இந்த ஐயர்கள், இந்த கோவிலில் இருந்து பூஜை பண்ணக்கூடியங்க பூசாரிகள், இந்த மாதிரி எப்போ பாரு மந்திரங்களே உச்சரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் செய்வனை பண்ணினாங்க அப்படின்னா அந்த செய்வனைங்கிறது வேலை செய்யாது, சரிங்களா? அப்படியே செய்வனை செஞ்சாலுமே அது ஒரு 10 நாளைக்கு அந்த நபருக்கு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தெரியும். 11வது நாளையிலேருந்து அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் நல்ல ஆக்டிவாக வந்துடுவார், சரிங்களா? என்ன செய்வனை அவர் உடலில் நெருங்க விடாது அந்த தெய்வம், சரிங்களா? அந்த வைப்ரேஷன் உள்ளக்க போக விடாது. இந்த மாதிரி தெய்வத்தை எந்நேரம் நினச்சி தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்கள எந்த மாந்திரியத்தாலையும் அழிக்க முடியாது. ஒரு சில பேர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவச மந்திரங்கள் போட்டு கவசங்களை கட்டி வச்சு கவச மந்திரங்கள் உச்சரித்து கட்டு போட்டு வச்சுக்கிடுவாங்க, சரிங்களா? என்னைக்குன்னு தெரிஞ்சுக்குங்க, வல்லவனுக்கு வல்லவன் ஃபுல்லு ஆயுதம் அப்படிங்கிற ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சரிங்களா? எப்பேற்பட்ட நீ மந்திர கட்டு போட்டாலும் அந்த மந்திரக்கட்டை உடைக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வல்லமை படைச்ச ஒருத்தன் இருப்பேன், சரிங்களா? அதனால் அந்த மந்திரக்கட்டு போட்டு மந்திரக்கட்டு படுத்துறதை விட்டுட்டு நம்ம அந்த தெய்வத்தை எந்நேரம் நினச்சி வழிபட்டுக்கிட்டு வந்தாவே அந்த தெய்வம் நம்மளுக்கு பக்கத்துணையாக நின்றுச்சுனாவே போதும். நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம பயப்படணுங்கிற அந்த அவசியமே கிடையாது, சரிங்களா? அதனால் நான் முழுக்க சொல்கிறேன், வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ குலதெய்வங்களை வழிபடுங்க. குலதெய்வத்தை டெய்லி வணங்குங்க. எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை மனசார நினைங்க. ஃபஸ்ட்டு டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே குலதெய்வத்தை கொஞ்சம் நினைங்க, சரிங்களா? நினச்சினாவே போதும். நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம எந்த இடத்துல இருந்துட்டு குலதெய்வத்தை மனசார நினச்சாவோட அந்த தெய்வத்துடைய அனுக்கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் கிடைக்கும். அதுக்காக குலதெய்வத்து கோவிலுக்கு போய் தான் வழிபட்டால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. மனசில் டெய்லி அந்த குலதெய்வத்தை நீங்கள் நினச்சாலே போதும், உங்களுக்கு எந்த ஒரு நபருமே செய்வன இந்த மாதிரி மாதிரி விஷயங்கள் வைக்க முடியாது, சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா, மாந்திரீக விஷயத்தில் பண்ணி எல்லா விஷயத்தையுமே எல்லாருக்குமே பண்ணிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நபரை பார்த்திங்கன்னா, இன்றைய பூ உலகில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் எல்லா ஜீவராசிகளுக்குமே பாருங்கள், நவக்கிரக கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஏன்னா நவக்கிரக சிஸ்டம்ங்கிறது உலகத்தில் நம்ம பூமியில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே இருக்குது, சரிங்களா? ஏன்னா நவக்கிரகங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி எந்த ஒரு மாந்திரிக விஷயங்களுமே செஞ்சிட முடியாது, சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு நபருக்கு செய்வனை வைக்கிறோம் அப்படின்னா அந்த நபருக்கு பார்த்திங்கன்னா செய்வனை வச்சோடனே போய் வேலை செஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, சரிங்களா? ஏன்னா செய்வனை வச்சோடனே அவன் பக்கத்தில் போய் அந்த நம்ம செஞ்ச பூஜை என்ன செய்யும், செய்வனை பிரயோகம் செஞ்சு அவனுக்கு செய்வனை வச்சாச்சு அப்படின்னா அவன் பக்கத்தில் போய் நிற்கும். அவனுக்கு நேரம் என்னைக்கு பலம் இழக்குதோ அன்னைக்குத்தான் அவனுக்கு செய்வனை உள்ளே பூந்து அவனை என்ன செய்யும், ஒன்றும் இல்லாமல், சரிங்களா? அதனால் அதாவது நேரம் காத்திருந்து தான் மாந்திரிக விஷயங்கள் பூராமே உள்ளே நுழைய முடியுமே தவிர செஞ்ச உடனே போய் இது பண்ணாது, சரிங்களா? ஒருத்தனுக்கு நேரமே கெட்ட நேரமாக இருக்குது, அவனுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா அந்த நேரத்தில் அவனுக்கு செய்வனை செஞ்சோம்னா உடனே போய் வேலை செய்யும், சரிங்களா? அதனால தான் ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம அனுபவத்தில் பார்த்திங்கன்னா செய்வனை ஒரு நபருக்கு பண்ணுறோம் இல்லை எதிரியை கட்டுறோம் அப்படின்னா ஒரு சில பேர்களுக்கு பார்த்திங்கன்னா பூஜை செஞ்சால் 21 நாள் 11 நாளைக்குள்ளே போய் அவனை அடிக்கும். ஒரு சில பேர்களுக்கு பார்த்திங்கன்னா 3 மாதம் கழிச்சு போய் அடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா அவனுடைய நேரம் அந்த இடத்துல நல்லா இருக்குது, அதனால் அது வெயிட் பண்ணியிருக்கு, சரிங்களா? ஒரு சில பேர்களுக்கு வசிய பூஜை நான் பண்ணி கொடுப்பேன். அந்த வசிய பூஜை பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு 21 நாளில் வசியமாயிரும், சரிங்களா? ஒரு சில பேர்களுக்கு 3 மாதம் கழிச்சு தான் வசியமாகும், சரிங்களா? ஆனால் எப்படி நடந்தே தீரும், சரிங்களா? நடக்காமலாம் இருக்காது, நடந்தே தீரும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவனுடைய நேரத்திற்காக நம்ம செய்யக்கூடிய அந்த பூஜை வெயிட் பண்ணி நின்று
அந்த விஷயத்தை செய்யும். சரிங்களா? அதற்காக ஒரு சில பேர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க, பூஜை செஞ்சு முடித்தோடனே சாமி எனக்கு இன்றைக்கே நடந்துடணும், நாளைக்கே நடந்துடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? விஷயம் இதுதான். சரிங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே மாந்திரீகம்னா என்ன அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும். சரிங்களா? அதனால் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கொஞ்சம் எல்லாருமே லைக் பட்டனை வந்து ப்ரெஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் எங்களுடைய வீடியோ வந்து பிடிக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிற முடியும். அதற்கேற்றா போல் நம்ம வீடியோக்களும் போட முடியும். சரிங்களா? சும்மா வந்து லைக் போடாமல் போகாதீங்க. பிடிச்சிருந்துச்சு, உண்மையிலே உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சரிங்களா? அப்படின்னா இது போல் வீடியோக்கள்லாம் உடனுக்குடன் நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி போட ஆரம்பிப்போம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம்.